வணக்கம் நண்பா, நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. இருப்பிடச் சான்றிதழ் எப்படி வாங்கணும் அப்படின்னு. அதாவது இப்போ வந்து ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இருப்பிடச் சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அது எப்படி வாங்கணும், அதோட வேலிடிட்டி என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 7 விஷயம் தேவை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஆதார் கார்டு வேணும். 2வது ஸ்மார்ட் கார்டு. 3வது நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 4வது வந்து அதுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் ரூ. 60. ஸோ முதல்ல ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ இந்த 3மே வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் வேணும். ரூ. 60 அது வந்து கட்டணும். அப்புறம் 5வது என்னன்னு பார்த்தோன்னா கேன் நம்பர். கேன் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சேவை மையத்தில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். வருமான சான்றிதழோ, ஜாதி சான்றிதழோ, இல்லை இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஏதோ அரசாங்கத்துடைய அந்த சேவை மையத்தில் போய் நம்ம விண்ணப்பித்து நம்ம ஏதாவது வாங்கியிருப்போம். அப்போ நம்ம வாங்கும்போது முதல்ல நம்மளுடைய ஆதார் நம்பரை வச்சு, நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டை வச்சு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கேன் நம்பரு. ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த கேன் நம்பர் இருக்கும். அந்த கேன் நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த சேவை மையம் மூலமாக இருப்பிடச் சான்றிதழோ, வருமான சான்றிதழோ, ஜாதி சான்றிதழோ நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ எனக்கு கேன் நம்பர் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே விண்ணப்பித்து வாங்கியிருப்போம். ஸோ அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இல்லை வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் ஏதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அந்த பிரிண்ட் அவுட் இருக்கும்ல, அதை நம்ம அப்ளை பண்ணப்போ ஒரு பிரிண்ட் அவுட் தந்திருப்பாங்க இல்லை சேவை மையத்தில். அந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். அதுபோக மொபைல் நம்பர், நம்ம ஆதார், ஸ்மார்ட் கார்டு அதில் கொடுத்துருப்போமோ, எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்போமோ அந்த மொபைல் நம்பர் கையில் எடுத்துகிட்டு போகணும். 7வது சேவைன்னு போட்டிருப்போம். சேவைங்கிறது அரசாங்கத்தோட சேவை மையமாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டராகவும் இருக்கலாம். நம்ம அரசாங்கத்தோட சேவை மையத்தில் போனோம்னா ரூ. 60 மட்டும்தான் கட்டணம் கேட்பாங்க. அதே இது நீங்கள் தனியார் ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் இருப்பிட சென்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரூ. 60 கண்டிப்பாக கேட்பாங்க. அது போக ப்ளஸ்ஸு கூடுதலாக அவங்களுக்கான கட்டணமும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அரசாங்கத்துடைய அந்த சேவை மையத்துக்கு போகிறது தான் சிறந்தது. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, கலரில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3மே ஒரிஜினல் கொண்டு போகணும். அதுக்கு போகிறோம். அந்த சேவை மையத்துக்கு கட்டக்கூடிய கட்டணம் ரூ. 60 வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டுலலாம் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் கையில் எடுத்துகிட்டு போங்க. சில நேரம் ஓடிபி வராது. அப்போ நம்ம கேன் நம்பர் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது சில நேரம் வந்து இது பண்ண முடியாது. அப்போ வந்து ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் வச்சு தான் சில நேரம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா அப்போ மொபைல் தேவைப்படும் கண்டிப்பாக. அப்புறம் அந்த கேன் நம்பர் எதுக்குன்னா, அதே தான். அந்த சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா, கேன் நம்பர் இருக்கிற இதாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவங்க அந்த கேன் நம்பர் கொடுத்து உள்ளே போய் நமக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம கேன் நம்பர் தெரியலனா நம்மளுடைய ஆதார் கார்டு போட்டு நம்ம மொபைலுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி உள்ளே போட்டதுக்கப்புறமா தான் அது நமக்கு அவங்களுக்கு வந்து கேன் நம்பர் காட்டும். ஸோ அதனால் சர்வர் பிஸியாக இருந்தால் அந்த ஓடிபி வராது. அதனால் நம்ம கேன் நம்பர் இருக்கிற மாதிரி போயிட்டோன்னா, சர்வர் பிஸியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உடனே அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. சரி சார், இப்போ வந்து நான் சேவை மையத்தில் போயிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணிவிட்டு நேராக அதுக்கு பிரிண்ட் அவுட் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு இதில் யாரெல்லாம் கையெழுத்து போடணும்னா விஏஓ போடணும், அதுக்கப்புறம் ஆர்ஐ போடுவார், அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் போடுவார். இந்த 3 பேரும் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லேயே போய் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு நம்ம நேராக உடனே வந்து நம்ம எந்த ஊர் விஏஓ அந்த விஏஓ போய் பார்த்து இந்த மாதிரி இது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு 2மே கையில் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு நான் தான் வந்து இந்த மாதிரி இருப்பிட சான்றிதழ் எனக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காட்டினீங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டு விட்ருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இதிலலாம் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த இருப்பிட சான்றிதழ் வந்து அவங்க போட்டு விட்ருவாங்க. இல்லை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னக்கூட்டியே எடுத்திருக்கேன், இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னே எடுத்திருக்கேன் அப்படின்னா அதையே நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா இந்த இருப்பிட சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் ஒரு முறை எடுத்தாலே போதும். அது வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம அட்ரஸ் மாறலை, அதே அட்ரஸில் தான் இருக்கும். நம்மளோட ஐடி ப்ரூஃபில் இருக்க அட்ரஸுக்குள்ள தான் நம்ம இருப்பிட சான்றிதழ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி தான். அதுக்கு வந்து 6 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி வேலிடிட்டிலாம் கிடையாது. இருப்பிட சான்றிதழ் வந்து பெர்மனெண்ட்டானது. எப்படி வந்து நம்ம ஜாதி சான்றிதழ் வந்து ஒரு முறை தான் எடுக்கும், வாழ்நாள் முழுக்க அதுக்கு வேலிடிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த இருப்பிட சான்றிதழுக்கும் ஒரு முறை எடுத்தால் போதும். அதை வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமானது, வாழ்நாள் முழுக்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் ஏற்கனவே பழசு இருப்பிட சான்றிதழ் இருக்குது நம்ம எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் கொண்டு போங்க. இல்லை எனக்கு இருப்பிட சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு அதில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ
அதே அட்ரஸில் நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். விஏஓ போய் பார்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உடனே உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி விட்ருவாங்க. 2 நாளில் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலேருந்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே போய் ஆன்லைனில் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருப்பிடச் சான்றிதழ் தான் இங்கிலீஷில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். சரியா? இல்லை சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என்கிட்ட கேன் நம்பர் இல்லை, இது வரைக்கும் நான் எதுவுமே அப்ளை பண்ணதில்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டை வச்சு அவங்களே உங்களுக்கு வந்து புதுசாக இப்போ வந்து கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. சரி, அதனால கேன் நம்பர் இல்லைன்றதுக்காக யாரும் யோசிக்க தேவையில்லை. கேன் நம்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. புதுசாகவே வந்து உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டை வச்சு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது வந்து ஒரிஜினல் மட்டும் கொண்டு போங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.